சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சரவணன். அவனோட மக பேர் கமலா. அவளுக்கு கண்ணால வயசு வந்துருச்சு. 2 3 குடும்பத்தில் இருந்தெல்லாம் பசங்க வந்து பொண்ணை பார்த்தாங்க. எல்லாம் சரியாத்தான் இருந்துச்சு. ஆனால் வரதட்சணை விஷயத்தில் தடை வந்துருச்சு. அதனால கமலாவோட கண்ணாலம் எப்படித்தான் நடக்குமோ அப்படின்னு சரவணன் பயந்துட்டே இருந்தான். அப்போ வெளியூர்லேருந்து சரவணனோட நண்பன் லட்சுமணன் அங்கே வந்தான். அவன் என்ன சொன்னானா, சரவணா, உன்ற பொண்ணுக்கு ஏற்ற இடமா பார்த்துட்டேன். பையன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறா. வரதட்சணை 10,000 ரூபாதான். கல்யாணத்தை விமரிசையாக நீ நடத்தி தரணும். என்ன சொல்லுற அப்படின்னு கேட்டான். சரவணன் அதுக்கு, அட லட்சுமணா, என்ன இது என்ற நிலைமை என்னன்னு தெரிஞ்சுமு நீ இவ்வளவு பெரிய தொகையை வரதட்சணையாக கொடுக்க சொல்லறையே, இதெல்லாம் என்ற சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொன்னான். லட்சுமணனோ, இங்கே வாரு சரவணா, இதையை பற்றி யோசிக்காமல் நான் வந்திருப்பேனா? இந்த வரம் கிடச்சது உன்னோட அதிர்ஷ்டந்த. நீ கண்ணாலத்தை விமரிசையாக செஞ்சுடு. வரதட்சணை பணத்தை நான் உனக்கு கடனாக கொடுக்குறேன். நீ அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்தீன்னா போதும் அப்படின்னு சொன்னான். சரவணன் உடனே, இங்கே வாரு லட்சுமணா, நீ என்னவோ பணம் கொடுத்து இப்போ உதவி பண்ணுறதா சொல்லிட்ட. ஆனால் தொகையோ 10,000 ரூபா. இதை சேர்க்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு உனக்கு தெரியாதா? அது வரைக்கும் நீ காத்திருக்கணுமே அப்படின்னு சொன்னான். லட்சுமணனும், இங்கே வேறு, நான் தான் மெதுவாக வாங்கிக்கிறத சொல்லிட்டுனே. நீ இப்போ கண்ணாலத்துக்கான ஏற்பாட்டை மட்டும் கவனி. என்ற பணத்தை திருப்பி கொடுக்கறத பற்றி இப்போவே எதுக்காக கவலைப்படுற? எனக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை. நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எப்போ சௌகரியமோ அப்போ கொடு போது அப்படின்னு சொன்னான். சரவணனும் அந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சான். அதுக்கப்புறம் எல்லாம் மழை மழைன்னு நடந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணை பார்த்தாங்க. அவங்களுக்கு பொண்ணு பிடிச்சி போச்சு. கண்ணால தேதியும் குறிச்சிட்டாங்க. வரதட்சணை 10,000 ரூபாயை கண்ணாலத்துக்கு மொதல் நாள் ராத்திரி கொடுக்குறதா சரவணை ஒத்துக்கிட்டா. கண்ணால நாளுக்கு மொதல் நாள் காலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மத்தியானத்தப்பவே பணத்தோடு வரதா சொன்ன லட்சுமணை ஒன்றும் வரலையே அப்படின்னு சரவணை தவியாக தவிச்சா. நேரம் ஆக ஆக அவன் பொறுமை இழந்து போனான். லட்சுமணனோட ஊருக்கே போய் அவனை பார்த்து பணத்தை வாங்கிட்டு வர்றது அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட ஊரை விட்டு கிளம்பி போனான். லட்சுமணனோட ஊர் சரவணனோட ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சு. காட்டு வழியில் போனால் சீக்கிரமாக போயிடலாம். சரவணனும் அந்த பாதை வழியாகவே போய் லட்சுமணனோட வீட்டை அடைஞ்சா. சரவணனை பார்த்த லட்சுமணனும், ஓ வந்துட்டியா, பணம் இப்போத்தான் கிடச்சிது. நானே இப்போ கிளம்புறதா இருந்தேன், நீயே வந்துட்ட. இந்த பையில் 10,000 ரூபா இருக்குது. இதையே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட வரதட்சணையை கொடுத்து போடு அப்படின்னு சொல்லி பணப்பையை கொடுத்தான். சரவணனும் பையை வாங்கி இடுப்பில் கட்டிட்டு காட்டு வழியில் திரும்பி அவனோட ஊருக்கு போக தொடங்கினான். அப்போ நல்லா இருட்டிருச்சு. வழியில் அவனுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு முகமூடி திருடம் வந்து கத்தி காட்டி மிரட்டினான். உன்கிட்ட இருக்கிற பணத்தை கொடு அப்படின்னு. சரவணை பயந்து போய் அவங்ககிட்ட இருந்த பணப்பையை எடுத்து அப்படியே கொடுத்து போட்டான். அந்த திருடு அதை வாங்கிட்டு ஓடிட்டான். சரவணை கவலையாக தள்ளாடிட்டே போய் ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்தான். அப்போது அந்த மரத்துலேருந்து 2 பிசாசுக்கு பேசுறது சரவணனோட காதில் விழுந்துச்சு. ஒரு பிசாசு என்ன சொல்லுச்சுன்னா, பணம் போயிடுச்சே, எப்படி நம்ம மகளோட கண்ணாலத்தை நடத்துறதுன்னு இந்த சரவணை கவலைப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிச்சு. ஒன்னார் பிசாசு அதுக்கு, இவன் மகளோட கண்ணாலோ கண்டிப்பாக நடக்கும். இவங்கிட்ட கொள்ளையடிச்சு முகமூடி திருடனை ஒரு நல்ல பாம்பு தீண்டிருச்சு. அவன் கொஞ்சம் தூரத்தில் செத்து உளுந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சு. அதையே கேட்ட உடனே சரவணை எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போனான். அங்கே முகமூடி திருட செத்து உளுந்து கிடக்கிறதையோ அவனுக்கு பக்கத்தில் தன்னோட பணப்பையும் ஒரு நகைப்பெட்டியும் இருக்கிறத பார்த்து அதை எடுத்துட்டு தன்னோட ஊருக்கு போனான். பொண்டாட்டிக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி நகைப்பெட்டியை கொடுத்தா. அதுக்கப்புறம் முறைப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் வரதட்சணை கொடுக்கறதுக்கு அவன் ஏற்பாடுகளை செஞ்சான். கமலா அவங்க அப்பா கொண்டு வந்த நகைகளை எல்லாம் போட்டுட்டு வந்தான். அதை பார்த்த மாப்பிள்ளை மாணிக்கத்தோட அக்கா, இதெல்லாம் என்னோட நகைகளாச்சே, நேற்றுக்கு நாங்கள் வர்றப்போ ஒரு முகமூடி திருட என்கிட்ட இருந்து அதையும் பறிச்சுக்கிட்டா, அது இவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டா. சரவணனும் காட்டில் என்ன நடந்ததோ அதையெல்லாம் விளக்கமாக சொன்னான். ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா அதையெல்லாம் நம்பாமல், நீ அந்த திருடன் கூட கூட்டு சேர்ந்துருக்கிற,
இந்த மாதிரி திருட்டு குடும்பத்தோட சம்மதம் செஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. நாங்கள் இப்போவே எங்களோட ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளம்பிட்டான். சரவணன் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். அவனோட பொண்டாட்டியும் மகளும் மற்ற சொந்தக்காரங்களும் திடீர்னு கல்யாணம் இப்படி நின்று போனதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. யாருக்குமே தூக்கம் வரல. வெடிய காத்தால் நேரத்தில் யாரோ வந்து வாசக்கதவை தட்டுறதை கேட்டுட்டு கமலா எந்திரிச்சு போய் கதவை திறந்தா. அங்கே மாணிக்க நிற்கிறத பார்த்துட்டு அவள் திகச்சு போனான். அதுக்குள்ளே சரவணனும் அவனோட பொண்டாட்டியும் எந்திரிச்சு வந்தது ஆறுன்னு பார்த்தாங்க. மாணிக்கா அவங்கள பார்த்து, மாமா உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா குறிப்பிட்ட முகூர்த்தத்திலேயே நான் உங்களோட மகளை கண்ணாலம் கட்டிக்கிறேன். நான் வரதட்சணைன்னு ஒரு பைசா கூட வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சரவணனுக்கு தான் கண்டதும் கேட்டதும் கனவா இல்லை நனவாங்கிற சந்தேகமே வந்துருச்சு. முடிவாக மாணிக்கம் அடித்து சொன்னதுக்கப்புறமா சரவணை மலன்னு கண்ணால சடங்குகளை செய்ய தொடங்கினான். கமலாவுக்கும் மாணிக்கத்துக்கும் கண்ணாலும் நல்லபடியாக நடந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் கமலா மாணிக்கத்துக்கிட்ட, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கண்ணாலம் வேண்டான்னு எல்லாரும் கூடவும் நீங்களும் கிளம்பி போனீங்களே, ஆனால் திரும்பி வரதட்சணையே வேண்டான்னு சொல்லி என்ன கண்ணாலம் கட்டிட்டீங்களே, இத்தனை சீக்கிரமாக உங்களோட மனசு எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டான். மாணிக்கமும் சிரிச்சுட்டே, நான் எங்கள் அப்பா அம்மா கூட கிளம்பி இங்கிருந்து போனேன்னு இல்லையா, அவங்க போன வழியில் போகாமல் நான் காட்டு வழியாக பிரிஞ்சு போனேன். அங்கே ஒரு இடத்துல ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து நடந்ததை பற்றி யோசித்தேன். அப்போது அந்த மரத்துலேருந்து 2 பிசாசுகோ பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன். ஒரு பிசாசு இன்னொரு பிசாசுக்கிட்ட, நீ எதனால இப்படி பிசாசாக மாறின அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பிசாசு, நான் உசுரோடு இருந்த காலத்தில் சில குடும்பங்களை கலைச்சி அந்த பாவத்தை சுமந்துதை இப்படி பிசாசாக திரியிறேன்னு சொல்லிச்சு. ஆமாம், நீ எதுக்காக பிசாசாக மாற வேண்டி வந்துச்சுன்னு அந்த பிசாசு கேட்டுச்சு. இன்னொரு பிசாசு அதுக்கு, நான் என்னோட 2 மகன்களுக்குமே கண்ணாலம் செஞ்சு வச்சேன். என்னோட 2 மருமகள்களையும் சம்மந்திகளையும் வரதட்சணை விஷயத்தில் கொடுமைப்படுத்தி என்ற இஷ்டப்படி பணம் கறந்தேன். என்னோட தொல்லை பொறுக்க மாட்டாமல் ஒரு சம்மந்தி சன்னியாசியாகி ஓடி போயிட்டார். இன்னொரு மருமகளோ பைத்தியம் பிடிச்சி அலைய தொடங்கினான். இந்த பாவங்கள்லாம் என்னை சூழ்ந்துதா நான் இப்படி பிசாசாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. பிசாசு அதுக்கு, சரி இந்த மாணிக்கம் அவங்க அம்மா அப்பா இவங்களை பற்றியெல்லாம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க சம்மந்தம் செய்ய போன இடத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட அவளோட சக்திக்கு மிஞ்சின தொகையை வரதட்சணையை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அவங்க மேலே அபாண்டமாக திருட்டு பட்டத்தையும் கட்டுனாங்க. கண்ணாலத்தையும் நிறுத்திட்டு கிளம்பி போனாங்க. சரவணை என்னதான் உண்மையை சொல்லியோ இவங்க அதை நம்பலை. கமலா மாதிரியான ஒரு நல்ல பொண்ணை இவங்க உதறி தள்ளி அவளுக்கு கெட்ட வேறு ஏற்படும்படி செஞ்சிட்டாங்க. இந்த பாவத்துக்கு இவங்களும் நம்மளை மாதிரி பிசாசுகளாகத்தான் திரியணும் அப்படின்னு இன்னொரு பிசாசு சொல்லிச்சு. இதை கேட்ட நான் திடுக்கிட்டு போனேன். உங்கள் அப்பா சொன்னது உண்மைன்னு உணர்ந்த. வரதட்சணை வாங்கிறது எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உடனே திரும்பி உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு மாணிக்கம் சொன்னான். அதை கேட்ட கமலா தான் கண்ணால் பார்க்காத அந்த பிசாசுகளுக்கு மனசார நன்றி சொன்னான்.